ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, சாட் ஜிபிடி அப்படிங்கிறது அபாரமான அறிவுத்திறன் கொண்ட நம்ம கேள்விகளுக்கு உடனுக்குடன் பதில் சொல்ற ஒரு சூப்பர் டியூட்டர் மாதிரி. உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒரு சிறந்த ஆசிரியர் மாதிரி ரொம்ப பொறுமையா பதில் சொல்லும். இதனால தான் உலகமே இதை பார்த்து ஒரு புறம் ஆச்சரியப்படுது, மறுபுறம் மனுஷங்களோட அறிவே இது நெஞ்சிடுமோன்னு பயப்படுது. 2வது பகுதி. இது எப்படி வேலை செய்யுது? வாங்க அந்த தொழில்நுட்பத்தை பார்ப்போம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது சுருக்கமா LLM அப்படிங்கிற தொழில்நுட்பத்துல இயங்குது. இணையத்துல கொட்டி கிடக்கிற பல கோடி வார்த்தைகள், வாக்கியங்கள், தகவல்கள்னு எல்லாத்தையும் படிச்சு மனுஷங்கள போலவே சிந்திச்சு பதில் சொல்ல இந்த ஏஐக்கு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அடுத்த வார்த்தை என்ன வரும்னு முன்கூட்டியே கணிச்சு அச்சசலா ஒரு மனுஷன் மாதிரியே இது பேசும். இத ஒரு நிகழ்நேர உதாரணத்தோட, அதாவது ரியல் டைமா எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். முதல்ல நீங்க ஒரு கேள்வியை கேட்குறீங்க. அடுத்த செகண்ட் அந்த ஏஐ மூளைக்குள்ள ஆயிரக்கணக்கான கியர்கள் வேகமா சுத்துற மாதிரி கண்ணிமைக்கிற நேரத்துல தான்கிட்ட இருக்கிற தகவல்கள்ல இருந்து சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்குது. அடுத்த நொடியே ஒரு மனுஷன் நேர்ல பேசுற மாதிரி ஒரு தெளிவான பதில உங்களுக்கு கொடுக்குது. பார்க்கறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி தெரிஞ்சாலும் இது அனிமேஷன் மாதிரி ரொம்ப தெளிவாவும் வேகமாவும் நடக்கிற ஒரு கணிப்பொறி செயல்பாடு. 3வது பகுதி. கூகுளுக்கே இது ஆபத்தா? ஏஐ உலகத்துல ஏன் இதை ஒரு கோட் ரெட்னு சொல்றாங்க? இந்த வித்தியாசத்தை கொஞ்சம் பாருங்களேன். நாம பல வருஷமா கூகுளை பயன்படுத்தி வந்திருக்கோம். கூகுள் ஏதாவது தேடுனா அது நிறைய இணையதளங்களோட லிங்குகளை கொடுக்கும். நாம தான் ஒவ்வொரு லிங்கா கிளிக் பண்ணி படிக்கணும். ஆனா சாட் ஜிபிடி அப்படி இல்ல. நமக்கு முன்னாடி ஒருத்தர் உட்காந்து பதில் சொல்ற மாதிரி எந்த லிங்கும் இல்லாம நேரடியா நமக்கான பதில சுருக்கமா தொகுத்து வழங்கிடும். 4வது பகுதி. வேலை வாய்ப்புகள்ல இதோட தாக்கம். ஏஐ லே ஆஃப்களோட உண்மை நிலை என்ன? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆதாரங்கள் நமக்கு தெளிவா காட்டுற உண்மைகள் இவைதான். ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்யற பல வேலைகள் ஆட்டோமேஷன் மூலமா முழுசா மாற வாய்ப்பு இருக்கு. இதனால தொழில்நுட்பத் துறையில சில வேலை இழப்புகள் ஏற்படலாம்னு வல்லுநர்கள் எச்சரிக்கிறாங்க. ஆனா அதே சமயம் ஏஐ சரியா பயன்படுத்த தெரிஞ்சவங்களுக்கு புது புது வேலை வாய்ப்புகளும் பெரிய அளவுல உருவாகிட்டு வருது அப்படிங்கறதையும் நம்ம மறக்கக்கூடாது. 5வது பகுதி. பயனர்களுக்கான நன்மைகள். என்னென்ன புது வாய்ப்புகள் இருக்கு? குறிப்பா மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். உதாரணத்துக்கு இங்கிலீஷ் கத்துக்க இது ஒரு சூப்பரான வழி. நாம தப்பு பண்ணாலும் கிண்டல் பண்ணாம ரொம்ப பொறுமையா நம்ம தவறுகளை திருத்தி சொல்லிக் கொடுக்கிற ஒரு இலவச ஆசிரியரா இந்த சாட் ஜிபிடி செயல்படுது. இந்த தகவல் எதை ரொம்ப பிரமாதமா விளக்குதுன்னா, இதுல இருக்கிற மிகப்பெரிய வருமான வாய்ப்புகளை தான். தரவுகளை பாத்தீங்கன்னா, சாட் ஜிபிடியை ஒரு டூலா பயன்படுத்தி மாசத்துக்கு 84,000 ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கிறதா ஆதாரங்கள் சொல்லுது. ஃப்ரீலான்சிங், கண்டென்ட் எழுதுறதுன்னு பல துறைகள்ல இது மக்களோட வேலை வேகத்தையும் உற்பத்தி திறனையும் பல மடங்கு அதிகரிக்குது. கடைசி பகுதி. பாதுகாப்பும் எதிர்காலமும். இனிமேல் என்ன நடக்கும்? இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது? நம்ம தனிப்பட்ட தகவல்களையும் டேட்டாவையும் இந்த ஏஐக்கு கொடுக்கறது சரிதானா? டேட்டா பிரைவசி பத்தின விவாதங்கள் இப்போ ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. அதனால நாம இதை பயன்படுத்தும் போது நம்ம தனிப்பட்ட ரகசிய தகவல்களை இதுகிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்து இந்த தொழில்நுட்பம் எப்படி வளரப்போகுதுன்னு பார்ப்போம். நார்மலான கம்ப்யூட்டர்களை விட லட்சக்கணக்கான மடங்கு வேகமா செயல்படுற குவாண்டம் கம்ப்யூட்டிங் கூட இந்த ஏஐ சேரும்போது அது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான தொழில்நுட்ப பாய்ச்சலா இருக்கும். மனுஷனோட சிந்தனை வேகத்தை விட இது பல மடங்கு வேகமா செயல்படும். எதிர்காலத்துல ஏஐ கிட்டத்தட்ட மனுஷங்க மாதிரியே மாறப்போகுது. சில ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா, மனுஷங்களோட உணர்வுபூர்வமான உறவை ஏற்படுத்துற அளவுக்கு, அதாவது தனிமையை போக்குற சாட் ஜிபிடி வைஃப் அப்படிங்கிற அளவுக்கு கூட இதோட எதிர்காலம் ரொம்ப விசித்திரமா மாறிக்கிட்டு வருது. அப்படியானால் மனுஷங்களுக்கும் இந்த செயற்கை நுண்ணறிவுக்கும் நடுவுல இருக்கிற எல்லைய நாம எங்க தான் வரையறுக்க போறோம்? நாம மஷின்களை கட்டுப்படுத்துறோமா இல்ல அதுக நம்மள கட்டுப்படுத்துதா? இந்த கேள்விக்கான பதில உங்க சிந்தனைக்கே விட்டுடுறேன். தொடர்ந்து யோசிங்க, புது விஷயங்களை கத்துக்கோங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம்.